வணக்கம். சினி மினி பேரரசு பல வெற்றி படங்களை இயக்கிய அருமையான இயக்குனர். அந்த இயக்குனர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னா, திருப்பாச்சி அப்படின்ற படம் விஜய் கதாநாயகன் நடித்து எந்தளவுக்கு வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது ஒன்று இல்லையா, அது பேரரசு டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபிலிம். அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த படம் திரைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது திரையரங்கில் மதுரையில் உட்காந்து பேரரசு மக்களுடன் நம்ம வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு, தான் இயக்கிய திருப்பாச்சி திரைப்படத்தை. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு சென்னையிலேருந்து ஒரு ஃபோன் வருது. என்ன அப்படின்னா, ஏஎம் ரத்னம் திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் வந்து ஃபோன் பண்ணுறாரு. நான் சென்னையிலேருந்து ஏஎம் ரத்னம் பேசுகிறேன், எங்கே சார் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு. நான் மதுரையில் இருக்கேன், இது மாதிரி தியேட்டரில் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் திருப்பாச்சி படத்தை அப்படின்னு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேன், நீங்கள் சென்னைக்கு வந்த உடனே நேராக என் ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு ஏஎம் ரத்னம் சொல்லிட்டார். சென்னைக்கு வந்த பிறகு ஏஎம் ரத்னம் ஆஃபீஸுக்கு பேரரசு போயிட்டார். அப்படி இங்கே போய் உட்காந்துருக்காரு. ஏஎம் ரத்னம் ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட டைமில் வாங்க அப்படின்ட்டுருப்பார், இவரும் சரி அந்த டைமுக்கு வரேன்ருப்பார். ஏஎம் ரத்னம் ஆல்ரெடி அங்கே வந்தாச்சு. வந்த ஏஎம் ரத்னம் ரூமுக்குள்ளே வராரு. வெளியே வந்து பேரரசு உட்காந்துக்கிட்டே இருக்கார். அப்போ பேரரசு கொஞ்ச நேரம் கழித்து போய், சார் இது மாதிரி நான் தான் பேரரசு, நீங்கள் வர சொன்னீங்களா சார்னு. சார் நீங்கள் தான் பேரரசுன்னா எனக்கு எப்படி சார் தெரியும், நீங்கள் வந்த உடனே சொல்ல வேண்டியதானே சார். அதாவது ஒரு ஆவரேஜான தோற்றத்தில் இருந்திருக்காரு, ஒரு படம் தானே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் ஒரு சராசரியான தோற்றத்தில் பேரரசு இருந்து போல இருக்குது. அதனால் இவர் ஒரு டைரக்டர் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே தோணலை. யாரோ வந்து ஏதோ வாய்ப்பு கேட்டு இங்கே வந்து ஆஃபீஸில் வந்து ஏதோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஏஎம் ரத்னம் நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்களேன். இப்போ ஏஎம் ரத்னம் சொல்லியிருக்காரு, நீங்கள் தான் பேரரசுன்றது. ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து அப்படியே இதாகி முகம்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்படின்னு இருக்கோம். அந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. அப்படி வரும்போது நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய், இது மாதிரி விஜய் சார் வந்து டேட் கொடுத்துருக்காரு, அதனால் இது மாதிரி விஜய் சாருக்கு ஏற்ற மாதிரி என்ன கதை வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் ஒரு அவுட்லைனை சொல்கிறாரு. அந்த அவுட்லைன் வந்து ஆக்சுவலாக ஏஎம் ரத்னத்துக்கு பிடிச்சிருச்சு. இந்த அவுட்லைன் நல்லா இருக்கே, பண்ணலாமே, அதான் சிவகாசி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி உடனே கமிட் பண்ணி அப்படின்றதுக்காக வந்து அட்வான்ஸ் கொடுத்து அப்படின்னு வரும்போது இவர் சொல்லியிருக்காரு, இல்லை சார் இப்போ அட்வான்ஸ் இப்போ உடனே வேண்டாம், ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லுறது அவுட்லைன் தான். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் பெரிய விஷயங்க. ஆக்சுவலாக சினிமாவில் வந்து ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த படம் வந்து கூப்பிட்டு விஜய் கதாநாயகனுக்கு ஒரு படத்துக்கு வாய்ப்பு வந்து தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் நட்சத்திர தயாரிப்பாளர் கமல்ஹாசன் வச்சு இந்தியன் திரைப்படம்லாம் எடுத்தவர் இல்லையா, அவர் வந்து அட்வான்ஸ் கொடுக்க தயாராகி அப்படின்னும்போது சக்குன்னு சொல்லி உடனே அட்வான்ஸ் வாங்கிடுவாங்கல்ல. அதை வாங்காமல் இவர் வந்து, இல்லை சார் இது அவுட்லைன் தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து இதை டெவலப் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டை தயார் பண்ணிவிட்டு வந்து அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட வந்து இந்த கதையெல்லாம் சொல்கிறேன், அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கமிட் பண்ணுங்கள், அட்வான்ஸ் கொடுங்கன்னு. அவர் பேரரசு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சினிமாவில் எது வேணாலும் நடக்கலாம். இப்போ வந்து இந்த கதையை வந்து நான் அதுக்கடுத்து அவுட்லைன்லாம் பண்ணிவிட்டு இப்படிலாம் வந்த பிறகு கூட ப்ரொடியூசருக்கு வந்து அது பிடிக்காமல் போகலாம். அது பிறகு விஜய்கிட்ட போய் இந்த கதையை சொல்லி ஒருவேளை அவருக்கு பிடிக்காமல் போனாலும் போகலாம். இப்படிலாம் எது வேணாலும் இருக்கலாம். அது பிறகு வேறு டைரக்டர் வச்சு பண்ணலான்னு கூட, இதெல்லாம் பொதுவாக சினிஃபீல்டு அப்படிலாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. சராசரியாக நடக்கும், டைரக்டரே மாற்றிடுவாங்க லாஸ்ட் மினிட்டில். இதெல்லாம் நடக்கக்கூடிய கதாநாயகனே மாற்றலாம், இல்லாட்டினா தயாரிப்பாளரே மாற்றலாம், எது வேணாலும் நடக்கும்ல. நாமே அப்படிப்பட்ட இன்சிடென்ட்லாம் சமீப காலமாக படகுலகள் நடந்து நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்படி வரும்போது அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பேரரசு வந்து அந்த அட்வான்ஸை வாங்கலை. நான் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு வரேன், அதுக்கு பிறகு நீங்கள் அட்வான்ஸ் கொடுங்கன்ற மாதிரி. அப்போ நான் உடனே ரூம் போடுறேன் டிஸ்கஷனுக்கு, இமீடியட்டாக வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் ஆரம்பித்து அப்படியே ஸ்கிரிப்ட் பண்ணிடுங்க அப்படின்னு. இல்லை சார் அது வந்து ரூமெல்லாம் நீங்கள் ஒன்றும் போட வேண்டாம், நானே வந்து என் இடத்துலேயே உட்காந்து நான் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் வரேன், மறுபடி ஃபுல் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். இதெல்லாம் பெரிய விஷயம் உண்மையாகவே. இது பேரரசு வந்து நேர்காணலில் இதை சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் கூட திரைப்பட இயக்குநர்கள் தமிழ் பட உலகில் இருப்பார்களா அப்படின்ற மாதிரி நான் ஆச்சரியப்பட்டேன். அப்படி வரும்போது இவர் ஆக்சுவலாக இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இவர் ஆக்சுவலாக வந்து 1200 வாடகைக்கு ஒரு நம்ம சிங்கிள் பெட்ரூமாக இருக்கும் போல இருக்குது, அதில் தங்கியிருக்கார் அப்படிங்களேன். அது பக்கத்தில் இன்னும் போர்ஷன் பேச்சுலர்ஸாக தங்கியிருக்கக்கூடிய அறைகள் அப்படிங்களேன், அது வேறு அறைகள் பக்கத்தில் அதெல்லாம் பேச்சுலர்ஸ் தங்கக்கூடிய ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தில் ஒரு போர்ஷனில் இவர் இருக்கார், 1200 rupees ரெண்ட்டில். இதில் வந்து காமன் பாத்ரூம், காமன் டாய்லெட், அதை தான் எல்லாருமே யூஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருந்திருக்காரு. திருப்பாச்சி ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஒரு திரைப்பட இயக்குனர், மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர், விஜயை கதாநாயகனாக வைத்து இயக்கிய ஒரு திரைப்பட இயக்குனருடைய நிலைமை அப்போ அப்படி தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது தான் இவர் வந்து அட்வான்ஸை வேண்டான்னு இருக்காரு. யோசிச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு இமீடியட்டாக இப்போ ஸ்கிரிப்டெல்லாம் உட்காந்து பண்ணணும்ல, அதனால் இந்த இடத்துல வந்து பண்ண முடியாதுன்றக்காக 3500 வாடகையில் வேற ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அதில் வந்து காமன் பாத்ரூம் அதெல்லாம் கிடையாது, உள்ளேயே
பாத்ரூம் டாய்லெட்லாம் ரூம்குள்ளேயே. அது மாதிரி ஒரு அமைப்பில் வந்து 3500 ருபீஸ் அப்படின்னு போட்டு அதுக்கு அட்வான்ஸு 40,000 ரூபா வேணும். அந்த 40,000 ரூபா கட்டுற லெவலில் இவர் இல்லை. அது பணத்தை கட்டுறதுக்கு படாத பாடுபட்டிருக்காரு அந்த 40,000 ரூபா ரெடி பண்ணுறதுக்கு. அப்போ இதெல்லாம் தாண்டி தான் அதுக்கு பிறகு வந்து ஆக்சுவலாக ஸ்கிரிப்டை பண்ணார். பிறகு ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டு போய் ஏமரத்தன்ட்ட போய் சொன்னார், விஜய்கிட்ட போய் சொன்னார். விஜய் கதையை கேட்டு ஸ்கிரிப்ட் கேட்டு உடனே சம்மதிச்சார். உடனே ஏமரத்தனத்துக்கு கல்ஷீட் கொடுத்தாரு. ஏமரத்தனத்துக்கு சிவகாசி படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த படத்தை அவர் தயாரிக்கிறது அப்படின்றதில் வந்து ஃபைனல் பண்ணார். அதுக்கு பிறகு இவருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்து கமிட் பண்ணி டைரக்டர்னு சொல்லி கமிட் பண்ணார். அதுக்கு பிறகு அந்த திரைப்படத்தை சிவகாசி திரைப்படத்தை பேரரசு இயக்கினார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இதெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம். அந்த மிகப்பெரிய வெற்றி படமாக சிவகாசி திரைப்படம் அமைந்ததற்கு பின்னால் எந்த அளவிற்கு போராட்டங்கள் நடந்திருக்கின்றன, எப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களை எல்லாம் தாண்டி பேரரசு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்ன்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும், முன்னுக்கு வரணும், பெரிய ஆளாகணும், பெயர் புகழோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே பேரரசனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் தாண்டி அவர் அந்த உச்சியை அடைந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா, அதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மனதில் நினைக்கிறேன்.